அருமையானது. நித்யானந்த தவம் நடத்திய அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து வேதாத்திரிய நற்சிந்தனை வானியலும் ஜோதிடமும் என்ற தலைப்பில் அருளுரை வழங்கிய அருள்நெறி மூத்த பேராசிரியர் பழனிசாமி வெளிச்சம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் 49ஆம் பாகத்தில் வானியலும் சோதிடமும் தலைப்பிலே சில கருத்துக்களை சிந்திக்கின்றோம். வானியல் மற்றும் சோதிடக்கலை இந்த இரண்டுக்கும் மனிதருக்கும் உடல், மனம், வாழ்க்கை வசதிகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இவற்றுக்கு ரீதியான தொடர்புகளையும் அது எந்த அளவுக்கு வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதை பற்றியும் ஒரு சிந்தனை தான் வானியலும் சோதிடரும். வானியல் காஸ்மாலஜி, ஆஸ்ட்ரானமி சொல்லக்கூடிய வானியல். சோதிடம் ஆஸ்ட்ராலஜி கோள்களால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை விளக்குவது. பொதுவாக தமிழ்நாட்டில ஜோதிடத்தை அதிகமாக நம்புகின்ற மக்கள் கோள்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்றன என்ற கருத்து பரவலாக 100% நம்பிக்கையோடு பின்பற்றப்படுகிறது. ஒரு சிலர் கோள்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்று மறுப்பதும் உண்டு. இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கின்ற உண்மையான தொடர்பு எந்த அளவு, அதுதான் சிந்தனுடைய நோக்கம். கணவனின் அணுவும் மனைவியின் கருமுட்டையும் சேர்ந்தால் கருவாகும். கரு உருவாகின்ற போதே சோதிடத்தை, சாஸ்திரத்தை வைத்து இந்த கரு என்ன சுகதுக்கங்களை சந்திக்கும் என்று கணிக்கின்ற ஒரு முறை உண்டு. இந்த நுட்பத்தை அறிந்தவர்கள் மிக குறைவு ஜோதிடர்களிலே. பல பேர் பிரசவ நேரத்தை வைத்து தான் ஜாதகம் கணிக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியாது. என்ற பிரசவ நேரம் யாராவது கடிகாரத்தை பார்த்து கொண்டு இருப்பாங்க, பிரசவத்தை தான் கவனிப்பாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உச்சம் என்னன்னா முகூர்த்தம் பார்த்து என்ன சொல்றது, அது சர்ஜரி, அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை எடுத்து விடுகிறார்கள். இந்த அளவுக்கு இன்றைக்கு நீங்க அந்த 120 நாள் 80 நாள்னா போது, நீங்க 6 நாள் நேரம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவமனையை சொல்லிடுவாங்க. அந்த நேரத்திலேயே சரியா ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்க முடியும். ஸோ இது ஒரு ஏமாற்று வேலை. இயல்பில் ஆண் கரு பெண் முட்டை இணையாமல் ஜீவன் இல்லை என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. இது எப்போது இணையும், காரணம் என்ன? சில பேருக்கு சாந்தி முகூர்த்தத்திலேயே கருவாவதம் உண்டு. சில பேருக்கு 2-3 மாதங்களிலே கருவாவது உண்டு. சிலருக்கு 10 ஆண்டுகள் கழித்து கருவாவதும் உண்டு. அப்படி என்றால் ஒரு தம்பதியருக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஆண் பெண் சேர்க்கை ஒரு கருவுக்கு காரணம் என்று சயின்ஸ், அறிவியல் பேசுகிறது.
அது உண்மை என்றால் சாந்தி முகூர்த்தத்திலே கன்சீவ் ஆகணுமே. இப்போ ஜோதிடத்தை நம்ப வேண்டியிருக்கு இல்லையா? ஏன் அப்படின்ற கேள்வி வருகின்ற போது, அப்ப கோளுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்றத நம்ப வேண்டியிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம். உயிரின வரலாற்றிலே நாம் பார்த்தோம். கோள்கள் இல்லை என்றால் ஜீவனே வந்திருக்க முடியாது. நட்சத்திரங்கள் இல்லை என்றாலும் ஜீவன்கள் தோன்றிருக்க முடியாது. பூமியுடைய பஞ்சபூத சேர்க்கை குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொடவில்லை என்றால் ஜீவன்கள் தோன்றிருக்க முடியாது. அப்ப இந்த மூன்றும் இணைந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. சரி, இது எந்த அளவிலே நம்மை பாதிக்கும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த உடலே ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிரம் என்ற 7 தாதுக்களால் ஆன உடம்பு தானே இது. இப்ப அறிவியல் என்ன சொல்றது? சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் நமக்கு எலும்பு, கால்சியம் அந்த தாதுவை தருகிறது என்று சொல்றாங்க இல்லையா? சன் பாத் எடுக்கணும்ன்றாங்கல்ல. அப்ப நம்ம உடலிலே எலும்பு என்ற தாது தோன்றுவதற்கு சூரியனுடைய அலைகள் காரணம். புதன் குளோரோஃபில், பச்சையம், தோல். சுக்கிரன் விதைகள், சந்ததி உருவாக்கு காரணம். இப்படி ஒவ்வொரு கோளுடைய தாக்கத்தை ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப கோள்களின் தாக்கம் இல்லாமல் ஜீவன் பிறப்பது சாத்தியம் இல்லை. ஒன்று. அப்படி என்றால் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் கோள்களை நிச்சயித்து விடுமா என்றால் அதுலதான் சிக்கல் இருக்கு. குழப்பம் அதுலதான் இருக்கு. கோள்களின் சஞ்சாரம் இடம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ கோணங்கள் மாறுகின்ற போது எல்லாமே சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கின்றன. 360 டிகிரி ஒரு வட்டம். அப்ப அந்த கோணம் மாறுகின்ற போது தாக்கம் மாறும். இப்போ சூரியனுடைய குடும்பத்துல பார்க்கிற போது நாம வாழ்கின்ற இடம் பூமி, மேல சந்திரன் இருக்குது. மற்ற கோள்லாம் சுற்றி வருகின்றன. அப்போ பூமிக்கு அருகில் இருக்கின்ற போது இருக்கின்ற தாக்கம் உச்சம் சொல்றாங்க. இது சுழற்சியில மறுபக்கம் போச்சு வச்சுக்கோங்க. சூரியனுக்கு அந்த பக்கம் பூமிக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்காது. அந்த அலைகள் நமக்கு பக்கத்தில் இருந்த போது கிடைத்த அளவிலே கிடைக்காது. உண்மைதானே? இது நீச்சம்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்துல. உச்சம், நீச்சம் அப்படி இதுக்கு இடையில உள்ள பல்வேறு நிலைகள். இப்போ ஒவ்வொரு நிலையிலேயும் அந்த கோளினால் நமது உடலிலே தாதுக்களின் அளவு முறை மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா இந்த உடலுக்கு என்று ஒரு பேசிக் கான்ஸ்டிடியூஷன் கருவான போது கோள்கள் எங்கெங்கே இருந்ததோ அதே போல தாய் தந்தையுடைய உடல் மனநிலைகள் எப்படி இருந்ததோ இதற்கு தகுந்தாற் போல அந்த கருவிலே ஒரு ரசாயன தன்மைகள் அமையும். இது அடிப்படை ரசாயன குணம். அந்த கருவுக்கான ஒரு ரசாயன தன்மை. அடுத்த சனமே கோள் இடம் மாறிக்கொண்டிருக்கும் இல்லையா? அப்ப ரசாயனங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒண்ணு கூடுதலாகும் அல்லது குறையும். கூடுகின்ற போது அதை குறைக்கணும், இல்லைன்னா உடம்புக்கு ஒத்துக்காது. குறைகின்ற போது கூட்டணும், அப்பதான் உடலுக்கு போதுமான சத்து ரசாயனம் கிடைக்கும். இந்த ரெண்டையும் சரி செய்வதுதான் மூலிகைகள். அப்ப இயற்கையினால் ஏற்படுகின்ற ஒரு குறைபாடு டெம்பரரி டிசார்டர், உடல் நலத்திலே ஏற்படக்கூடிய டெம்பரரி டிசார்டர். இதை சரி செய்வதற்கு இயற்கையே நமக்கு அதுக்கான தீர்வை தந்துவிட்டது மூலிகை. அதுதான் சித்த ஆயுர்வேத வைத்தியம். இதன் பிறகு கண்டெடுக்கப்பட்டது ஹோமியோபதி, யுனானி, பிறகு அலோபதி.
எதுவாக இருந்தாலும் ஆசிட் பேஸ் 2 தான். ஒன்று அமிலத்தன்மை இருக்கும், அல்லது உப்புத்தன்மை இருக்கும். 2 தான் எல்லா மருந்துகளும். அமிலம் அதிகமான உப்பு கொடுக்கணும், உப்பு அதிகமான அமிலம் சேர்க்கணும். சாம்பார் உப்பு அதிகமாக போச்சுன்னா தண்ணி ஊற்றணும், உப்பு பாத்திரம் உப்பு கொஞ்சம் போடணும். இவ்வளவுதானே சரி விகிதம். இதை செய்வது இயற்கையில் உள்ள மருந்துகள். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். கோள்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இவ்வளவுதான். இப்போ வாழ்க்கை நிலைகள் எதை சார்ந்திருக்கின்றன? உடல் நலம், உருவமைப்பு, சென்ற தலைப்புல பார்த்தோமே மனிதர் வேறுபாடு, உருவ அமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, புகழ், உடல் வலிவு, சுகம், சம்பாதிக்கக்கூடிய செல்வம், சேர்த்து கொள்ளக்கூடிய சொத்துகள். இந்த 7ம் எதை சார்ந்திருக்கிறது? இதுக்குதான் 16 காரணங்களை சொன்னோம். இந்த 16 காரணங்களிலே எங்காவது கோள்கள்னு மகிழ்ச்சி ஒரு காரணம் சொல்லியிருக்காரா? கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்ற 16 காரணங்களிலே கோள்கள் எங்கேயா இருக்கா பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கை மேன்மைக்கும் தாழ்வுக்கும் கோள்கள் சம்பந்தம் இல்லை. உடல் நலத்துல கூட ரெண்டு வகை நோய்கள் இருக்குங்க. ஒன்று கிளைமேட்டிக் சேஞ்சஸ், இரண்டாவது பாவ பதிவுகளின் வெளிப்பாடு. பாவத்தின் அடையாளம் என்ன? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள். இதுதானே பாவத்தின் வெளிப்பாடு. அப்ப இந்த நோய்க்கு பேர் கண்ம நோய் என்று பேரு. கண்மம் என்றால் பாவம். பாவத்தினால் ஏற்படுகின்ற நோய்களுக்கு கண்ம நோய் என்று பேர். இந்த கண்ம நோய்கள் மருந்துக்கு கட்டுப்படுமா? சுகர், பிபி, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான நோய்கள், இது வந்த யாருக்காவது குணமாகி விட்டது என்றதுங்க சரித்திரம் உண்டா? யூடியூப்ல பாக்குறோம், இதை சாப்பிட்டீங்கன்னா சுகர் உடனே சரியாகி விடும். எத்தனை பேருக்கு சரி போச்சு? சுகர் டாக்டர் எல்லாம் வேலை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்களா? இல்லையே. இதெல்லாம் கண்ம நோய்கள், பாவத்தால் வருகின்ற நோய்கள். எத்தனை காலத்திற்கு இந்த நோய்களால் தாக்கப்பட்டு நாம் வருத்தப்பட வேண்டிய விதி இருக்கிறதோ அது வரைக்கும் இந்த வியாதி நம்ம விட்டு போகாது. நீ எத்தனை ஜோசியர் பார்த்தாலும் சரி, எத்தனை கோயில உருண்டுன்னு புரண்டாலும் சரி, எத்தனை பரிகாரம் பூஜைகள் செய்தாலும் சரி, ஒன்னும் மாறாது. அந்த விதி முடிகின்ற நேரம் வரணும். இது வரைக்கும் அவசரப்பட்டுட்டான், ரைட், ஓகே, இவனுடைய வினை பயனை தாக்க முடிந்தது, பாவம் தீர்ந்து போச்சு. அந்த நேரத்தில் எங்கேயோ சும்மா சிம்பிளா ஒரு வைத்தியம் பார்ப்பாரு. இல்ல சில நோய்கள் எப்படி போச்சுன்னு தெரியாது, தானாக போயிடும். இதுதான் கண்ம நோய், பாவத்தின் சம்பளம். எனவே எடுத்ததுக்கெல்லாம் கோள்களையே காரணம் சொல்லி தெரிவது முட்டாள்தனம். அதே சமயத்துல கோள்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை என்பது அறியாமை. இல்லைன்னு எப்படி பிறந்திருப்பீங்க? விஞ்ஞானமே சொல்லுது என்னென்ன தாதுக்களுக்கு என்னென்ன கோள்கள் சம்பந்தம் சொல்லுது. நட்சத்திரங்கள் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி வந்திருக்கும்? எல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு அந்த தலைப்பு சிந்திச்சிட்டோம். இயற்கையின் ஒரு அங்கம் தான் கோள்களும் சூரியன்களும் நட்சத்திரங்களும். நாமும் இயற்கையின் ஒரு அங்கம் தான். ஆனால் வினைக்கு தக்க விளைவு என்பது விதி. அந்த விதியை மதித்து வாழ தெரியாமல் வாழ்ந்தது நம்முடைய குறைதானே. எதையுமே தெரிந்து கொள்வதில்லை. ஏதோ பிறக்க வேண்டியது, படிக்க வேண்டியது, வேலை பார்க்க வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது, வயசுக்கு வந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, குழந்தை பெற்றுக்க வேண்டியது, சொத்து சேர்க்க வேண்டியது, செத்து போற வேண்டியது. படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சொத்து சேர்த்து செத்து போறது.
ஆறில் அடகு போன வாழ்க்கை. இந்த அடகுல இருந்து எப்ப மீட்க போறோம்? விவரம் தெரிஞ்சாதானே மீட்க முடியும். இப்படியே மக்கள் கடன் வாழ்க்கையிலேயே முடிஞ்சு போறாங்களே தவிர ஒழுக்கத்துக்கு வருவதே இல்லை. ஒழுக்கத்துக்கு வருவதே இல்லை. ஒழுக்கம் இல்லாத பக்தி இறைவனும் ஏற்பது இல்லை. ஏன்னா இறைவனின் செயல்பட ஒழுக்கம் தானே, இல்லைங்களா? இயற்கையில் எங்கேயாவது ஒழுக்கம் இல்லாம இருக்கா பாருங்க. காலையில் மலரும் தாமரைப்பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ, இரவில் மலரும் மல்லிகைப்பூ, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சிப்பூ. ஏதாவது காலம் தவறுதா? அப்ப இயற்கை என்பது ஒழுங்கமைப்பு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி. அந்த ஒழுக்கத்தை பின்பற்று என்பதுதான் ஒழுக்கமாயிரு, ஒழுக்கமாயிரு, ஒழுக்கமாயிருன்னு சொல்றாங்க. என்ன ஒழுக்கத்துக்கு டெஃபினிஷன் தெரியல. நேரத்துக்கு ஆபீஸ் போறது ஒழுக்கம்னு நினைக்கிறாங்க. நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போய் 100 மார்க் வாங்குறது ஒழுக்கம்னு நினைக்கிறாங்க. இது மட்டுமா ஒழுக்கம்? ஸோ ஒழுக்கத்துக்கு டெஃபினிஷன் தெரியல. அதனால தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் பேதம் தெரியாமல் வாழ்கின்ற முட்டாள் சமுதாயம். பிரச்சனை எப்படி தீருங்க? அப்போ தேடுறது யாரு மேல பழிய போடலாம் பார்க்க வேண்டியது. கோல் மேல போடு பழிய. எந்த சோதரனாவது நீங்க சரியில்லைன்னு சொல்லிடுறான பாருங்க. நாமளும் எத்தனையோ பேர்கிட்ட ஜோதிடம் பார்க்கிறோம், செய்திருப்போம், இல்லைங்களா? யாராவது நீங்க சரியில்லைங்க, உங்க பரம்பரை சரியில்லை, ஐகத்தினமா வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த விதி தாங்க, விளைவு தாங்க உங்களுக்கு வந்து இவ்வளவு பாவத்தை கொடுத்துருக்குது அப்படி எந்த ஜோதிடம் சொல்றான்னு பாருங்களேன். சொல்ல மாட்டான். ஏன்னா நமது குறைகளை சுட்டி காட்டினால் நமக்கு பிடிக்காது. அடிப்படையில் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டினால் நமக்கு பிடிக்காது. யாராரும் யோசிச்சு பாருங்க. சில பேர் நம்ம இப்ப சிந்தனை உள்ளவர்கள் அந்த வெறுப்பு வந்தாலும் கூட சொல்றது உண்மைத்தானே, நம்ம திருத்திக்கணும் இல்லையா நம்ம யோசிக்கிறோமே தவிர மற்ற இடத்துல குறை சொல்லி பாருங்க, ஒத்துக்க மாட்டாங்க. என்ன மாதிரி யோகி உலகத்திலே இல்லைன்னு சொல்லுவோம். அதனால் இவங்க அதை சாதகம் பயன்படுத்திக்கிறாங்க. நீ ரொம்ப நல்லவன்ப்பா, அக்கம் பக்கம் வீட்டுல ஒரே பொறாமை, அதனாலதான் உனக்கு வாழ்க்கையில வந்து நல்லது வர்றதெல்லாம் தடுத்து போகுதுன்னு சொன்னா பார்த்தத வாம்பு. அடுத்த வீட்டுக்காரன் பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல் வரும். இவன் பொறாமப்பட்டு நமக்கு சரியாவே அமைய மாட்டேன்னா அவன் பொறாமை என்ன பண்ண போகணும்? ஸோ அடுத்த வீட்டுக்காரன் காரணம், அவங்க காரணம், இவன் அவரவர் சிலுவையை அவரவர் தான் சுமந்தாக்க வேண்டும். அவரவர் சிலுவையை அவரவர் தான் சுமந்தாக்க வேண்டும். அடுத்தவங்க சுமக்க முடியாது. ஆனால் 16 காரணங்களை விளக்கிய பிறகு மகர்ஷி தந்த அடுத்த தலைப்பு வானியல் சோதிடம். நம்முடைய கருவமைப்பு தான் நம்ம வாழ்க்கையை நிச்சயிக்கிறது. வெள்ளத்தனே மலர் நீட்டும். அப்போ செயலில் ஒழுக்கம் இருந்தால் கோள்கள் என்ன பண்ணும்? இப்போ சனி சரியில்லை, ராகு சரியில்லை, கேது சரியில்லைன்னு பல காரணங்கள் சொல்லுவாங்க. என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு கோளிலிருந்தும் வருவது அலைகள். இது சயின்டிபிக் ட்ரூத். அலைகள் இல்லாத கோளோ இயக்கமோ எதுவுமே கிடையாது. எல்லாமே அலைகள் தான். நத்திங் பட் வேவ்ஸ். இந்த அலைகளில் என்ன இருக்கு? 2 தான். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். ஈர்ப்பு, விலக்கல் 2 தானே. அப்ப இந்த 2 தன்மைகள் எந்தெந்த விகிதாச்சாரத்துல சேர்கிறதோ அதுக்கு தகுந்த பௌதிகங்கள், ரசாயனங்கள் எல்லாம். இப்ப பொதுவா சொல்லக்கூடியது 7 சனி, சனி கெட்டது, அடுத்தது ராகு. இந்த 2 பேர் தான் சிக்கலை மாற்றுவாங்க. அப்புறம் திருமண விஷயம் வரும்போது செவ்வாய் தோஷம் ஒண்ணு இருக்கும். மற்ற கோள்கள் எல்லாம் பரவாயில்ல, எஸ்கேப் ஆயிடுச்சு. இந்த செவ்வாயும் சனியும் ராகுவும் தான் மாட்டினானுங்க. தோஷம். என்ன பண்ண முடியும்? அங்கிருந்து அலைகள் வருது.
அந்த அலைகள் எப்படி இறை துகள் பிறந்த போதே ஒரு விதி பிறந்து சொன்னோம் பாத்தீங்களா, லா ஆஃப் மியூட்டேஷன். என்ன? கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன். 5 தன்மைகள். இந்த 5 தன்மைகளின் படித்தான் ஒவ்வொரு அலையும் செயல்பட்டாகணும். இது இல்லாத அலைகளே கிடையாதுங்க. இது வேவ் டெக்னாலஜி. இப்படி இந்த உலகமே அலை விதிக்குள் கட்டுப்பட்டது. இறைத்துகள் முதல் நம் வரைக்கும் எல்லாமே இந்த விதிக்குள் கட்டுப்பட்டது. இந்த விதியின்படி நவக்கோள்களிலிருந்து வருகின்ற ஆற்றல் நம்மோடு ஊடுருவி கொண்டே இருக்கும். கிளாஸ், ரிஃப்ளெக்ஸ், ரிஃப்ளெக்ஸ், பெனிட்ரேட்ஸ், இன்ட்ராக்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ சனியோ செவ்வாயோ ராகுவோ அதுல இருந்து அலைகள் வந்துகிட்டே இருக்கு. நம்மிடத்துல ஆத்மாவிலே உடலிலே மோதி ஊடுருவி செயல்படுகிறது. இப்போ சனியுடைய அலைகள் நம்முடைய கருமையத்தை போய் தாக்கு வச்சுக்கோங்க. என்ன பண்ணும்? இந்த அலைகள் உள்ளே போச்சுன்னா அதுல இருந்து இன்னொரு அலை பிதுங்கி வெளியே வரணும். ஏன்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி மாறாது. ஒன்று உள்ளே போச்சு, எக்ஸஸா போச்சுன்னா உள்ள இருக்கிற ஒன்று அல்லது இதுவே திரும்பி வெளியே வரணும். ரிபல்சிவ்ல இதான விதி. இப்போ சனி என்ன பண்ணுது? ஒரு கோணத்தில் ஒண்ணு பூமியை மையமா வச்சுத்தானே ஜோதிடம் கணிக்கிறாங்க. இன்னும் சந்திர மையமா வச்சு கணிக்கிறது சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒரு மையம் இப்ப நாம இருக்கிறோம். இந்த கோள்களின் அலைவீச்சு நம்ம உடலிலே கருமையத்திலே மோதுகின்ற போது எந்த கோணத்திலிருந்து மோதுது பாருங்க. நம்மை மைய புள்ளிய வச்சுக்கிட்டீங்கன்னா 360 டிகிரியில கோள்கள் சுழல்கின்றன, சுற்றி வருகின்றன. அப்ப அந்த ஆங்கிள் மாறிட்டு வருது இல்லையா? இப்போ எந்த கோணத்திலே இந்த ஒரு சனியினுடைய ஆற்றல் நம்மை ஊடுருவுகிறது, அதை பொறுத்து என்ன சொல்றாங்க, லக்னம்ன்றது நம்ம பிறக்கின்ற நேரம். அதுல இருந்து 7ஆம் இடத்துக்கு வந்தா சப்த சனி, அஷ்டமத்துக்கு வந்தா அஷ்டம சனி, அப்புறம் ஏதோ 2 கூட்டு கணக்கு போட்டீங்கன்னா 7.5 சனி கணக்கு சொல்றாங்க. இந்த 7.5 சனியில 2ஆ பிரிப்பாங்க. பொங்கு சனி, மங்கு சனி 2ஆ பிரிப்பாங்க. அதாவது வளங்களை நன்மைகளை அள்ளித் தருவது பொங்கு சனி, விக்ரம சனி. துன்பங்களை தருவது மங்கு சனி, நலச்சனி என்று சொல்லுவாங்க. இப்போ ஒரே கோள் 2 வகையான வாழ்க்கையை தருகின்றது. ஒன்று நன்மைகள், இன்னொன்று தீமைகள். சரி, இது ஒரே கோணத்தில் தருகிறதான்னு கேட்டா இல்ல. லக்னத்துக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம் வருகின்ற போது இதெல்லாம் இந்த தாக்கத்தை கொடுக்கிறது. 9, 10 வரும்போது இரு நல்லது தருது, அந்த மறுபடியும் இப்படி நல்லா செய்யுது என்று ஜோதிட சாஸ்திரம் 12 வீடுகளில் எங்கெங்க இருந்தா என்ன நன்மை தீமைகள் வரும் என்று கணிக்குது. இப்ப அத சயின்டிபிக் அப்ரோச் பண்ணி பாருங்க. ஒரு கோணத்திலிருந்து வருகின்ற அலைகள் நம்முடைய கருமத்தில் இருக்கின்ற புண்ணியங்களை தூண்டி விடுகின்றன. தொழில், திருமணம், வீடு, இந்த 3ம் நம்முடைய கையில கிடையாது. நம்முடைய கருமையத்தின் ஆளுமையில் தான் இந்த முக்கியமான நிகழ்ச்சியில் நடக்கும். இது எல்லாமே 7.5 சனி, விக்ரம சனி நேரத்துல தான் நடந்திருக்கும் எல்லாருக்குமே. அப்ப இதெல்லாம் நன்மைகள் தருவதனால இது நல்லது, விக்ரம சனி அப்படின்றாங்க. இதே சனி அந்த பக்கம் வருது, எதிர்கோள பக்கத்துல. அங்கிருந்து வீசுகின்ற போது நம்முடைய பாவப்பதியில் வெளிப்படுத்துது. தொட்டதெல்லாம் பிரச்சனையா இருக்கும், சாப்பிட்றதெல்லாம் வியாதியா இருக்கும். சரி, இப்ப இந்த சனி செஞ்சது என்னங்க? அதிலிருந்து வருகின்ற அலைகள் நம் கருமத்தில் இருக்கின்ற அலைகளை வெளிப்படுத்துகின்றன. ஒரு கோணத்தில் பாசிட்டிவ் வேவ்ஸை வெளிப்படுத்துது, எதிர்கோணத்தில் நெகட்டிவ் வேவ்ஸை வெளிப்படுத்துது. பாசிட்டிவ் வெளிப்படுகின்ற போது நன்மைகள், சுகங்கள் கிடைக்கின்றன, நோய்கள் தீர்கின்றன. நெகட்டிவ் வெளிப்படுகின்ற போது பிரச்சனைகள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன, நட்டங்கள் வருகின்றன. சரி, இப்போ சிந்தனை இருக்கிறது தான் தூண்டி விடுது. நம்முடைய கருமயத்திலே புண்ணியங்கள் மட்டுமே உண்டு என்றால் இந்த சனி எந்த கோணத்தில் தாக்கினாலும் புண்ணியம் தான் வெளிப்பட முடியும்.
இல்லையா? அதனுடைய வேலையான இருக்கிறது தூக்கி வெளியே போடுது. ஒரு கோணத்தில் நல்லது வெளியே போடுது, இன்னொரு கோணத்தில் கெட்டதெல்லாம் தூக்கி வெளியே போடுது. நம்மிடத்தில் நல்லது மட்டுமே உண்டு என்றால் எந்த கோணத்தில் நின்றாலும் சனி எடுத்து போடக்கூடியது நல்லதுதானே போட முடியும். இப்ப சனி காரணமா, நாம் செய்த பாவங்கள் காரணமா? எய்தவன் இருக்க அம்பை நோவதேன். எய்தவன் இருக்க அம்பை நோவதேன். நீ செஞ்சதை அது எடுத்து கொடுத்தது. அது மேல தப்பா? யாரோ போஸ்ட் தபால் எழுதினாங்க, போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுல இருக்க சுப செய்திக்கும் துக்க செய்திக்கும் போஸ்ட்மேனா காரணம். போஸ்ட்மேன் சண்டை போட்ட முட்டாள்தனம் தான் சொல்லுவாங்க எல்லாரும். எதுக்கு கட்ட செய்தி கொண்டு வந்து சண்டை போட்டீங்க பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. யோ, அவர் போஸ்ட்மேன் ஐயா, நீ அவரை கேளு, அனுப்பி வச்சவன கேளு, அதை விட்டு இவங்க சண்டை போட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப அனுப்பியவர் யார்? எழுதியது யார்? கர்ம வினைகளை எழுதியது யாரு? நம்முடைய முன்னோர்கள் நாமும் தானே. முன்வினை தன்வினை சொல்லலாம் பாக்குறோம். புடி சனி கிடைச்சா, ராகு கிடைச்சா, கேது கிடைச்சா, இப்படி சொன்னாதான் நாம காசு கொடுப்போம். நீதான் தப்புன்னு சொன்னா போக மாட்டான். அந்த கேட்டு அவன் போவான், நம்மளே தப்பு சொல்ற மனுஷன் அப்படிம்பான். இங்கேயும் அப்படித்தான். மனோர கிளம்பன்றதுக்கு ஏன் மக்கள் அதிகமா வர்றதில்லைன்னு சொன்னா, அங்க போனா எல்லாம் நம்மளே காரணம் சொல்றாங்க. சரி, ஏதாவது இப்ப சரி பண்ணி கொடுப்பீங்களான்னு பார்த்தா, நீங்க உடற்பயிற்சி பண்ணுங்க, காயம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, நம்மளே பண்ண வைக்கிறாங்க. ஏதோ காசு வாங்கணுமோ அர்ச்சனை பண்ணுமான்னு பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. இவங்க நம்மளே பண்ண சொல்றாங்க. அதனால இங்க மக்கள் வரமாட்டாங்க. அவங்களுக்கு யாரோ சுகமா சாஞ்சுக்க ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதான். ஏதாவது சொல்லி காசு கொடுங்கறனாலும் காசு கொடுத்து தயாரா இருப்பாங்க. உனக்காக அதை பண்றேன், இது பண்றேன்னா எவ்வளவு பணம் வேணும் கொடுப்பாங்க. இதை வச்சுத்தானே சோதிடம் சாஸ்திரங்கள் எல்லாம் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறானுங்க. சோ நம்முடைய நன்மை தீமைகளுக்கு நாம் தான் காரணம் என்ற அறிவு வராத வரைக்கும் திருத்தம் வராதுங்க. தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆழ்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஒழிய துன்பங்கள் விலகவே விலகாதுங்க. அது இயற்கை விதி, யார் மாத்த முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, உடனே இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 5000 ரூபாய் செலுத்தி பூஜையில கலந்து கொண்டு நிவர்த்தி பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு கோயில் எல்லாம் போர்டு போடுவாங்க, ஜோதிடர்கள் சொல்லுவானுங்க. ஏங்க, நாம் நமது பிறப்புக்கே காரணம் இந்த கோள்கள். அவ்வளவு சக்தி மிக்க அலைகளை ஒரு 500,000 ரூபாய் செலவு பண்ணி மாத்திர முடியும் நினைச்சா, இதை விட ஒரு வடிகட்டின முட்டாள்தனத்தை பார்க்க முடியுமா? நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி மேல ஆண்டனா மாட்டுறோம் ஒரு காலத்துல. இப்ப அது கிடையாது. சக்தி இல்லைன்னு நினைக்கிறோம். அந்த காற்று 6 மாசத்துல பாத்தீங்கன்னா மேல 1, 2 எலிமெண்ட்ஸ் பிடுங்கி கீழே போட்டிருக்கோம். எப்படி கழட்டுச்சு அது? அந்த கம்பிகள், நாம போத்திய கம்பி எப்படி கழண்டு கீழே விழுந்தது? அப்ப எவ்வளவு நுட்பமாக அலைகளுடைய தாக்கம் ஒன்றை காட்டி கீழே போட முடியுதுன்னா, அவ்வளவு சக்தி மிக்கதல்லவா பஞ்சபூதங்கள். அத்தனை நம்ம ஒரு பூஜை பண்ணி 500 ரூபாய் மாத்த முடியும்னு நினைச்சோம்னா, இதை விட வடிந்த முட்டாள்தனத்தை சொல்ல முடியும். இதைத்தான் அவங்க காசாக்கிக்கிறானுங்க. அவங்க மேல என்ன தப்பு சொல்ல முடியும்? ஏமாறம் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான். சோ நமக்கு நாம் தான் நம்முடைய சுமையை நாம் தான் சுமந்தாக வேண்டும். அந்த தைரியம், அந்த மன உறுதி இல்லாத போது மற்றவர்கள் அதை காசாக்கி விடுவார்கள், ஏமாற்றிடுவாங்க. அதுக்காகத்தான் மகர்ஷி அவர்கள் இந்த வானியல் சோதனம் தலைப்பிலையும் நமக்கு கருத்தை தந்திருக்கிறாங்க. மேலும் சில கருத்துக்களை நாளை அமர்வை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி என்று வரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையம். அருமையான கருத்துக்களை வாழ்க வளமுடன். இன்றைக்கு
நமக்கு வானியலும் ஜோதிடம் என்ற தலைப்பு எளிமையான விளக்கத்தை வழங்கிய அருள்டி மூத்த பேராசிரியர் பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதி விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையால் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க்கை. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வுள் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளமுடன். இன்றைய தளத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தளத்தை வெளிநடத்திய லட்சியங்களை வழங்கிய பாடல்கள் பாடுகிறது. வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மதித்தொண்டு, அன்பு தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தமிழ் நிகழ்வோடு நிகழ்ச்சிக்கின்றோம். இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சேர்ந்து கொண்டிருக்கும் நிலை உடற்பயணத்தில் சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என வாழ்த்து வணங்கி என்று கூறி அனுப்பினார். வாழ்க வையுடன், வாழ்க வையுடன், வாழ்க வளமுடன்.